ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தந்தூரி சிக்கன் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த சிக்கன் செய்கிறதுக்குரிய பாத்திரம் வந்து ஹைதராபாத் போனப்போ கிடச்சிச்சு, அதை வாங்கிட்டு வந்தோம். இப்போ தேவையான மசாலா பார்க்கலாம். இதுக்கு தேவையான மசாலா வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிட்டேன். பெரிய எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அதை புழிஞ்சு விட்டுட்டேன். தண்ணியை ஊற்றக்கூடாது. இதில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயே வேணாங்கிறவங்க அதுவும் ஊற்ற தேவையில்லை. நான் இப்போ எண்ணெய் ஊற்ற மறந்துட்டேன், பின்னால் ஊற்றினேன். கோழியை வந்து 4ஆக வெட்டி 4 துண்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு அதை நல்லா அந்த பேஸ்ட்டை பிசைஞ்சி விடணும். இதில் தண்ணி ஊற்றக்கூடாது, அந்த ஜூஸ்லேயே வந்து பிசறி விடணும். இப்போ இந்த கோழி துண்டுங்களை அதில் போட்டு அந்த பேஸ்ட்டை ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். நல்லா எல்லா பக்கமும் படுற மாரி தடவி விடுங்க. தடவி விட்டுட்டு 1 ஹவர் ஊறணும். 1 ஹவர் கழித்து தான் வந்து இதை வேக வைக்கணும். இந்த பாத்திரத்தை நான் வந்து கேஸ் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். அதில் தண்ணியெல்லாம் ஊற்றலை. அதில் மேலே ஒரு பிளேட் இருக்குது, அந்த பிளேட்டில் ஹோல் இருக்குது, அது வழியாக தான் ஹீட் படுது. நடுவில் தான் வந்து நெருப்பு வர மாதிரி இருக்குது, எல்லா பக்கமும் அது படலை. இப்போ வந்து கோழி துண்டுகளை எடுத்து அந்த பிளேட் மேலே வச்சேன். 4த்தையும் அடுக்கி வச்சுட்டு அதோட மூடி வந்து நல்லா வெயிட்டாக இருந்தது, அந்த மூடியை எடுத்து மூடி வச்சிட்டேன். மூடின பிறகு ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து திறந்து பார்த்தேன். மேல் பகுதி கொஞ்சம் ட்ரையாக இருந்தது, கீழ் பகுதி அந்த ஈரப்பதமாக இருந்தது. மேலே ஹீட் படுற இடத்துலலாம் ட்ரையாக இருந்தது. இப்போ திருப்பி 1/4 மணி நேரம் கழித்து அதை நான் திருப்பி விட்டேன். கீழே ஈரமாக இருக்குது பாருங்கள். திருப்பி விட்டு திருப்பியும் ஒரு 2 தடவை இதேமாரி செஞ்சேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருந்தது. எண்ணெயும் நிறையா சேர்க்கலை. நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு தயார் பண்ணிட்டோம். தேங்க்யூ.